போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. கரங்களை உயர்த்தி உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. இறைவா யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை நடத்திட யாரும் இல்லையே. இறைவா யாரும் இல்லையே. யாரும் இல்லையே. இறைவா யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் ஆமென் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல தகப்பனே நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஹல்லேலூயா. யாரும் இல்லை ஆண்டவரே. நீர் ஒருவரே எங்களுடைய தேவன். நீர் ஒருவரே எங்களுடைய கன்மலை. நீர் ஒருவரே எங்களுடைய கோட்டை. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென். ஹல்லேலூயா. 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 உட்காருவோம். பதினெட்டாவது நாள் காலை வேளையில் அவருடைய பெரிதுமான கிருபை நம்மோடு இருப்பதற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. காலையில் அவரது கிருபையையும் மாலையில் அவரது வாக்கு பிரலாமையையும் நமக்கு அவர் தருகிற நல்ல தேவன். ஹல்லேலூயா. அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை குணமாக்குகிற நல்ல தேவன். அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை பலப்படுத்துகிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. அவர் நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. 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 அவர் நல்ல தகப்பன். பிரைஸ் தி லார்ட். எடுத்துக்கொள்ளுங்கள் எண்ணிக்கையாகமம் 13வது அதிகாரம். உபவாச நாட்களில் நம்ம மிகவும் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய வாக்கு தத்தங்களை அதிகமாக சொல்லி ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பிதாவின் வலது பரத்தில் நமக்காக பரிந்து பேசுகிற நல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். ஆமென். ஆமென். எண்ணிக்கையாகமம் 13வது அதிகாரம், விசேஷமாக 1வது திருவசனத்தில் இருந்து படிக்க போகிறோம். ஆண்டவர் மோசேயிடம், இஸ்ரேல் மக்களுக்கு நான் கொடுக்கும் கானான் நாட்டை உளவு பார்க்க ஆட்களை அனுப்பு. இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில்
நான் வாக்கு பண்ணி இருக்கிற கானான் தேசத்தை உளவு பார்க்கும்படி ஆட்களை அனுப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உளவு பார்க்கும்படி ஆட்களை அனுப்பு. பிரைஸ் தி லார்ட். அடுத்தது, மூதாதையர் குலம் ஒவ்வொன்றிலிருந்தும் அவர்களுள் தலைவனாயிருக்கும் ஒருவனை நீ அனுப்ப வேண்டும் என்றார். ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே அவர்களை பாரான் பாலை நிலத்திலிருந்து அனுப்பினார். அந்த ஆட்கள் அனைவரும் இஸ்ரேல் மக்களின் தலைவர்களாக இருந்தவர்கள். அவர்களின் பெயர்கள்: ரூபன் குலத்திலிருந்து சக்கூரின் மகன் சம்முவா, சிமியோன் குலத்திலிருந்து ஓரியின் மகன் சாபாற்று, ஜூதா 17வது வசனத்தை வாசிங்க. கானான் நாட்டை உளவு பார்க்கும்படி மோசே அவர்களை அனுப்பினார். அவர் அவர்களிடம், நீங்கள் நெகேபுக்கு சென்று அதற்கு அப்பால் மலை நாட்டுக்கு போங்கள். அந்த நாடு எப்படி இருக்கிறது? அங்கு வாழும் மக்கள் வலிமை உள்ளவரா வலிமையற்றவரா? கேளுங்க. அங்குள்ள ஜனங்கள் வலிமை உள்ளவரா வலிமையற்றவரா? அவர்கள் பலரா சிலரா? அவர்கள் குடியிருக்கும் நாடு வளமையானதா வளமையற்றதா? கேளுங்க. வளமையானதா வளமையற்றதா? அவர்கள் தங்கியிருக்கும் நகர்கள் பாளையங்களா கோட்டைகளா? அந்த நாடு செல்வமிக்கதா ஏழ்மையானதா? மரங்கள் அங்கு உண்டா இல்லையா என்று பார்த்து வாருங்கள். 17வது வசனத்துல இருந்து வாசிங்க. 18வது வசனத்துல இருந்து வாசிங்க. பாருங்க, நாங்க ஜெபிக்கிற பொழுது எங்களை சுற்றி இருக்கிற அரண்களை நாங்கள் கவனமாக கவனிக்கணும். இந்த 17 நாள் உபவாசம் பண்ணித்திருக்கிறோம். 18வது நாள் கர்த்தருடைய நாமத்தில் உபவாசம் பண்ண இருக்கிறோம். இந்த 18வது நாள் நம்ம கவனிக்கணும். நம்மை சுற்றி இருக்கிற அரண்கள் நாங்க 17 நாளும் இதுக்கு முதல் இருந்தது போலவே இருந்தா இந்த உபவாசம் ஜெயிக்காது. இந்த உபவாசம் ஜெயிக்கணும்னா எங்களுடைய ஆத்துமாவையும் சரீரத்தையும் எண்ணங்களையும் சோதித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு புது விசுவாசம் வந்திருக்கிறதா? பரிசுத்த ஆவியானவருடைய குணாதிசயங்கள் கிரியை செய்கிறதா? ஜெப வாழ்க்கை அதிகரித்திருக்கிறதா? ஆண்டவருடைய வார்த்தையோடு பிணைந்து நாம் வாழ ஆரம்பித்து விட்டோமா? இந்த 18 நாள் உபவாசத்தில் நமக்குள்ள கர்த்தருடைய ஆவிக்குரிய கனிகள் பலன் கொடுக்கிறதா? நமக்குள்ள ஜெபத்திற்கு பதில் வருகிறதா? நம்ம ஜெபிக்கிற ஜெபத்தை தேவன் அங்கீகரிக்கிறாரா? தேவன் விரும்புகிறது போல நம்முடைய ஜெபங்கள் மாறி இருக்கிறதா? தேவன் நம்மளிடத்துல எதை விரும்பி எதிர்பார்க்கிறார்? இந்த காரியங்களை நம்முடைய ஆவியில நம்ம ஒவ்வொரு நாளும் ஆராய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் பாருங்க, கானான் தேசத்தை தருவதாக வாக்கு சொன்னார். அவருக்கு ஒன்றும் அது கடினமானது இல்லை. அது வேறு சிம்பிளா கொடுத்திருக்கிறார். உளவு பார்த்து அவங்க அதுல முன்னேறணும் என்ற அவசியமே இல்லை. ஆனா அவர் சொல்றார், நீங்க போய் உளவு பாருங்க. உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? பார்க்க போனவங்க வந்து சொன்ன வார்த்தைகளை பாருங்க. 12 குலத்துல இருந்து 12 தலைவர்கள் புறப்பட்டு போனாங்க. வந்தவங்க நெகட்டிவாய் பேசினாங்க. சிலர் சொன்னாங்க, அங்க போய் நம்ம ஜெயிக்க இயலாது, அந்த தேசம் கடினமானது, அங்க இருக்கிற மனிதர்கள் அரக்கர்களை போன்றவர்கள், அந்த தேசத்துக்குள்ள நாங்க போனா தோல்வி அடைந்து போவோம். ஒரு பீதியை கிளப்பினார்கள் ஜனங்களுக்குள்ள. அதனால ஜனங்கள் குழம்பி போய் ஆண்டவரை விட்டு விலகிற அளவுக்கு ஜனங்கள் மோசையின் இடத்துல முறையீடு செய்தார்கள். இந்த 17 நாள் உபவாசம் முடிந்து 18வது நாள் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள வந்திருக்கிற நம்ம இன்னைக்கு நம்ம குழம்பி போற அளவிற்கு நமக்குள்ள விசுவாசம் இருக்கிறதா? அல்லது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உடைத்து ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார், அவர் அதிசயமாய் வழி நடத்துவார் என்கிற வாக்கு தத்தங்கள் நமக்குள்ள இருக்கிறதா? பாருங்க, 18வது வசனத்தை வாசிங்க. அந்த நாடு எப்படி இருக்கிறது? அங்கு வாழும் மக்கள் வலிமை உள்ளவர்களா வலிமையற்றவர்களா?
உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டது? ஆவிக்குள்ள நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கிறீர்களா அல்லது பலவீனமாய் இருக்கிறீர்களா? உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்கள் இயேசுவுக்குள் எப்படி இருக்கிறீர்கள், எப்படி இருக்கிறோம், நானும் நீங்களும் எப்படி இருக்கிறோம்? வலிமை உள்ளவர்களாய் இருக்கிறோமா? ஒரு மனிதனுடைய வார்த்தை நம்மை சோர்ந்து போக பண்ணுகிறதா அல்லது பசி பட்டினி விசுவாசம் இன்மையினாலே உடைந்து போகப்படுகிறதா? நம்ம சர்ச்சுக்கு மட்டும் வந்துட்டு போறோமா அல்லது நம்முடைய விசுவாச விருத்தியினால் நம்ம கர்த்தருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இருக்கிறோமா? 18வது நாள் நம்மை நாம் சோதித்தறிய வேண்டும். என்ன 2-3 நாள்ல இந்த உபவாச ஜெபம் நிறைவடைய போகிறது. அந்த தேசத்தை நாம் கைப்பற்ற வேண்டும். கானான் தேசத்திற்காக அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷங்கள் காத்திருந்தாங்க. 40 நாளில போக வேண்டிய இடத்தை 21 நாள் உபவாசம் பண்ணி இருக்கிறோம் பல காரியங்களை ஜெயிப்பதற்காக. ஆனால் அந்த தேசத்தை, கானான் தேசத்தை போய் அடைய இஸ்ரவேலர்களுடைய முறுமுறுப்பு 40 வருஷத்தை தள்ளியது. நாங்க இன்னும் 21 நாள் உபவாசம் பண்ண வேண்டும் வருமா? அல்லது எங்களுடைய விசுவாசத்துல குழப்பங்கள், தளர்வுகள், பின்னடைவுகள் ஏற்பட போகிறதா? அல்லது நாங்க விசுவாசத்தோட வலிமையோட ஆண்டவருக்குள்ள நடக்க போகிறோமா? பாருங்க, வலிமை உள்ளவர்களா வலிமையற்றவர்களா? அவர்கள் பலரா சிலரா? உங்களுக்கு வார பிரச்சனைகள் அநேகமா குறைவா? அந்த பிரச்சனைகளை நீங்க எப்படி எளிதாக கர்த்தருடைய வார்த்தையோடு ஜெயிக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தை உங்களை ஜெயிக்க பண்ணுகிறது. அவர்கள் குடியிருக்கும் நாடு வளமானதா வளமற்றதா? அவர்கள் தங்கி இருக்கிற நகர்கள் பாளையங்களா கோட்டைகளா? பாருங்க, ஒவ்வொன்றையும் நீங்க விசாரிங்க. உங்களுக்குள்ள சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பொருளாதாரம், உங்களோட சரீரத்தினுடைய சுகம் சுகையினம், உங்களோட விசுவாசம் இன்மை, உங்களை பாடாய் படுத்துகிற பாடுகள் துன்பங்கள், இவைகள்ல நீங்க எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள்? எப்படிப்பட்ட மனநிலையோடு ஆண்டவரோடு நடக்கிறோம்? எப்படிப்பட்ட ஆவி நமக்குள்ளே கிரியை செய்கிறது? யோசித்து பாருங்க. எப்படிப்பட்ட ஆவி, எப்படிப்பட்ட மனநிலை, எப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோம்? அந்த நாடு செல்வமிக்கதா ஏழ்மையானதா? மரங்கள் அங்கு உண்டா இல்லையா என்று பார்த்து வாருங்கள். நீங்க போக போகிற தேசம் எப்படிப்பட்டது? உங்களுக்கு இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எப்படிப்பட்ட நிச்சயம் இருக்கிறது? அவர் கைவிடுவாரா கைவிட மாட்டாரா? இன்னைக்கு கொடிய நோய்கள் பரவி கொண்டு இருக்கிறது. கேன்சர் பரவுகிறது, பல நோய்கள், வைரஸ் கிருமிகள் பரவுகிறது. பொல்லாத இருள்கள் நிறைந்த மனிதர்களை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். பொருளாதார சரிவுகள் வருகிறது, இயற்கையின் சீற்றங்கள் வருகிறது. தீர்க்க தரிசனங்கள் சொன்னது போல கொள்ளை நோய்கள் பரவி கொண்டிருக்கிறது. இடி மின்னல் முழக்கங்கள் காத்திருக்கிறது. கொடிய இயற்கையின் சீற்றங்கள் பாய்ந்து கடந்து செல்ல இருக்கிறது. இதில் நம்முடைய விசுவாசம் என்ன? நம்ம கர்த்தருக்குள்ள எப்படிப்பட்டவர்களாய் கட்டி எழுப்பப்படுகிறோம்? மலை மேல் உள்ள வீட்டை போல இருக்கிறோமா அல்லது சாதாரணமான மண் தரையிலே கட்டின வீட்டை போல இருக்கிறோமா? அன்னைக்கு போனவங்க அதெல்லாம் பார்த்துட்டு வாங்கன்னு சொன்னதற்கு என்று பார்த்து வாருங்கள், துணிவுடன் இருங்கள், அந்த நாட்டின் கனிகள் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்று கூறி அவர்களை ஆண்டவருடைய மனுஷன் மோசே அனுப்பினார். அடையாளங்களை கொண்டு வாருங்கள். இந்த 21 நாள் ஜெபம் முடிய அடையாளங்கள் நம்மிடத்திலே வர வேண்டும். அது ஆவிக்குரிய கனிகள் என்கிற அடையாளமாய் இருக்கலாம், ஜெபம் என்கிற அடையாளமாய் இருக்கலாம், வேத வசனத்தின் மேலே உள்ள தீவிரமான விசுவாசமாய் இருக்கலாம், அல்லது நாங்க தேவனுடைய வார்த்தையில கட்டி எழுப்பப்பட்ட ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இருக்கலாம், அல்லது வரங்கள் உள்ளவர்களாய் இருக்கலாம், தாளாந்துகளை கிரியை செய்கிற ஜனங்களாய் இருக்கலாம். இந்த 18 நாளும் தோத்து போன விசுவாசத்தோடு இருக்கிறோமா? நல்லா யோசிங்க. நான் என்ன ஏமாற்றக்கூடாது, நீங்க உங்களை தேவனிடத்துல ஏமாற்றக்கூடாது. உங்களை பரிசோதித்து தேவ சமூகத்துல பரிசோதித்து பார்க்கணும். எங்களோட ஆவிக்குரிய விசுவாசம் எப்படிப்பட்டது? உபவாசம் பண்றோம், எல்லா சபைகளிலையும் உபவாசம் பண்றாங்க. அந்த உபவாசம் கர்த்தர் அங்கீகரிக்கிற உபவாசமா? அந்த உபவாசத்திற்கு தேவன் பதில் கொடுப்பாரா? நம்ம சோதித்து பார்க்க வேண்டும்.
இதற்கு பிறகு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் அமைய போகிறது, ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்க எப்படி கட்டி எழுப்பப்பட போகிறோம். அடுத்தவத பாருங்க. அவ்வாறு அவர்கள் போய் சில பாலை நிலத்தில் இருந்து ஆமாத்து நுழைவாயில் அருகில் இருந்த ரெகபு வரையிலும் நாட்டை உளவு பார்த்தனர். அவர்கள் நெகேபினுள் சென்று பின் எப்ரோனுக்கு வந்தனர். அங்கு ஆனாக்கின் வழிமரபினரான அகிமான், சேசாய், தல்மாய் ஆகியோர் இருந்தனர். எகிப்தில் உள்ள சொவானிலும் 7 ஆண்டுகளுக்கு முன்னரே எபிரோன் கட்டப்பட்டிருந்தது. பின்னர் அவர்கள் 25வது வசனத்தை வாசி. 40 நாட்கள் நாட்டை உளவு பார்த்த பின் 40 நாட்கள் நாட்டை உளவு பார்த்ததும் அவர்கள் திரும்பி வந்தனர். 40 நாள் உண்மையாகவே நாங்க இந்த வருஷ கடைசியில 40 நாள் உபவாசம் பண்ணணும். 40 நாள் எங்களை ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். இந்த வருஷத்துல நாங்க எப்படிப்பட்ட பாவங்கள் செய்திருக்கிறோம், விசுவாசமின்மையா நடந்திருக்கிறோம், தேவனை விட்டு தூர போய் இருக்கிறோம், எங்களுக்குள்ள இன்னும் அருவருப்பான காரியங்கள் வெளியே போகாமல் இருக்கிறது, தேவனுக்கு நம்மை தாழ்த்தாமல் இருக்கிறோம், முழங்கால் போட்டு இன்னும் எங்களோட ஆத்துமாவை, ஆவியை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காமல் இருக்கிறோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை இன்னும் அனுபவிக்காமல் இருக்கிறோம். ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே நீங்க பேசுங்க, நீங்க சொல்லுங்க, எங்களுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள், மாறுபாடுகள் காணப்படுகிறது. பாருங்க, 40 நாட்கள் உளவு பார்த்தாங்க. 40 நாளில் அந்த தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொன்னார். ஏன் ஜனங்கள் போகல? அவங்களுடைய மீறுதல். தேவனை விட்டு தூரமாக போனார்கள். தேவனை விட்டு வாக்கு தத்தங்களை விட்டு தூரமா போனாங்க. இன்னை பாருங்க, சபையில வாக்கு தத்தங்கள் சொல்லப்படுகிறது, ஜெபம் நடக்கிறது, ஆனா நோயாளர்களும் இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஜெபம் இல்லாதவர்கள். அவிசுவாசிகளும் இருக்கிறார்கள். காரணம் என்ன? ஜெபம் இல்லாதவர்கள். தள்ளப்பட்டு போன மனிதர்களும் காணப்படுகிறார்கள். ஏன்? தேவனுடைய வார்த்தை மேல விசுவாசம் இல்லை. ஜெபம் நடக்குது, உபவாசம் அறிவிக்கப்படுகிறது, வார்த்தை போதிக்கப்படுகிறது, ஜனங்கள் கூடி வந்து ஆராதிக்கிறார்கள், ஆனால் கட்டுக்கள் இல்லை. கவனித்து பாருங்க, 40 நாளில கானான் தேசத்தை தருவேன் என்று சொன்னார். ஆனா 40 நாட்கள் உளவு பார்க்கவே எடுத்துக்கொண்டார்கள். அது ஏன்னா அவங்க தேவனை நம்பினது மிக குறைவு. இதுல எல்லாம் பாருங்க, அக்கினி ஸ்தம்பத்தை அனுப்பி வைத்தார். இரவில் அக்கினி ஸ்தம்பம் வந்தது, பகலில மேக ஸ்தம்பம் வந்தது. கிருபைக்குள்ள இருக்கும் பொழுது தேவனை தூஷித்தார்கள். நம்ம கிருபைக்குள்ள இருக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார்னு கேட்கிறோம். ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை நமக்கு செய்திருக்கிறாரு, எவ்வளவு அதிசயமாய் நம்மை வழி நடத்துறாரு. நம்முடைய இருதயம் அதை சொல்ல மறுக்குது. பாருங்க, இருதயம் அவற்றுக்குள்ள இணங்கி போக மறுப்பு தெரிவிக்குது. இருதயம் அதற்குள்ள வருவதே இல்லை. ஏன்னா இருதயம் திருக்குள்ள செருக்குள்ள இருதயமாய் காணப்படுகிறது. இந்த 40 நாள் அவர்கள் உளவு பார்த்தது போல இந்த 21 நாள் நம்ம தேவ சமூகத்துல ஆவிய, ஆத்துமாவ, சரீரத்தை பரிசோதிக்கணும். எனக்கு அருமையான சகோதரங்களே, உங்களுடைய ஜெப வாழ்க்கையை நீங்கள் அதிகப்படுத்தணும். வேதம் வாசிக்கிறதை அதிகப்படுத்தணும். உங்களுடைய சரீரங்களை பிசாசு கட்டி இருந்தால் ஒரே ஒரு வழிதான், வார்த்தையை வாசித்து அறிக்கை செய்ய பிசாசுகள் நடுங்கி வெளியேறி போகும். நாங்க ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தினால பிசாசுகள் வெளியேறாது. நீங்க சத்தம் போட்டு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த, நீங்க சத்தம் போட்டு வார்த்தைகளை வாசிக்க, நீங்க சத்தம் போட்டு ஜெபிக்க, உங்க வீட்டுக்குள்ளே அவன் இருக்கவே மாட்டான். உங்க வீடு என்பது சரீரம். எண்ணங்களை பிடித்து வைத்திருக்கிறான், உள்ளங்களை பிடித்து வைத்திருக்கிறான், சரீரங்களை கட்டி வைத்திருக்கிறான். இந்த மூன்றையும் நீங்க பார்க்கணும். உடைய எண்ணங்கள் தளர்ந்து போகவே கூடாது, உடைய சரீரம் தளர்வுற்று போகவே கூடாது, உடைய உள்ளங்கள் தளர்வுற்று போகவே கூடாது. நீங்கள் தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது தேவன் உங்களுக்கு அநாதி சிநேகத்தோடு இறங்கி அதிசயமான காரியங்களை செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. அநாதி சிநேகத்தினால் இறங்கி உங்களுக்கு அற்புதம் செய்கிறவர்களாய் இருப்பார். அல்லேலூயா. கீழே வருகிற வார்த்தைகளை பாருங்க. ஆமென்.
அவர்கள் பாரான் பாலை நிலத்தில் காதேசில் இருந்த மோசையிடமும் ஆரோனிடமும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் வந்தனர். அவர்களுக்கு முழு மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் செய்தி கொண்டு வந்தனர். நாட்டின் கனியையும் அவர்களுக்கு காட்டினர். நாட்டின் கனியையும் அவர்களுக்கு காட்டினர். பாருங்க, ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று, நாட்டின் கனியை கொண்டு வராங்க. ரெண்டாவது, ஒரு வார்த்தை பேசினாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். நமக்கு இப்படி ஒரு வார்த்தை வரும், எனக்கு கடவுள் மேலேயே நம்பிக்கை இல்லாம போயிட்டது. ஆனால் ஆண்டவர் எவ்வளவோ அதிசயமாய் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி கிருபை பாராட்டி இன்னைக்கு வழி நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம ஒரு சூழ்நிலையை பார்த்து சொல்றோம், என்னால செய்ய முடியாது. இதான் நடந்தது. இவங்க கனியை கொண்டு வந்தாங்க. ஆரோனும் காலேபும் இந்த காரியங்களை, யோசுவாவும் இந்த காரியங்களை செய்தாங்க. ஆனா அங்க இருந்த மற்றவங்க என்ன செய்தாங்க? காலேபு மோசையின் இடத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க, வாசிங்க. அவர்கள் மோசையிடம் கூறியது, நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம். அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது. அங்கு பாலும் தேனும் வழிந்தோடுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதான் நம்முடைய ஆசீர்வாதம். எவ்வளவு சூழல்கள் பிரச்சனையாய் இருந்தாலும் தேவன் எங்களுக்கு நன்மையான கிருபைகளை வைத்திருக்கிறார். நன்மைகளை வைத்திருக்கிறார். நன்மைகளினால் எங்களை வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன செய்வாருங்க? நன்மைகளினால் வர்த்திக்க பண்ணுவார். அவர் நன்மையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாரு? நன்மையுள்ள தேவன். பாருங்க, நீர் அனுப்பின தேசத்தில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது. இந்த 21வது நாள் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வரும். நீங்க என்ன காரியத்தை விரும்பி கண்ணீர் விட்டு கேட்கிறீர்களோ அந்த காரியத்தில் அற்புதம் வரும். எப்படி அற்புதம் வரும்? தேவனுடைய வார்த்தையை அதிகமாய் விசுவாசித்து அறிக்கை செய்து விசுவாசத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா தேவன் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். நீங்க பைபிளையே தூக்கலன்னு வச்சுக்கோங்களேன், லைஃப் தொலைஞ்சு போன இருளான லைஃப். எனக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு அவங்க சூழ்நிலைகளை பார்க்கறாங்க, அது அப்படி இது இப்படி. ஆனால் உங்களுக்கு முன்னால கானான் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு முன்னால தேவன் கானானை வைத்திருக்கிறார். ஆனா நீங்க சொல்றீங்க, எனக்கு அப்படி நடக்கல, சர்ச்சுக்கு போன அப்படி நடக்கல, மந்திரவாதிகளை போய் பார்த்தேன், குறி சொல்லுகிறவர்களை போய் பார்த்தேன், அஞ்சனம் சொல்லுகிறவர்களை போய் பார்த்தேன். அவர்கள் ஏதாவது சொன்னதை அவர்கள் சொன்னது ரைட், கட்டன் ரைட் ஆகியிருந்தது. ஆனால் நம்முடைய தேவன் நமக்காக சில பல திட்டங்களை வைத்திருக்கிறாரே, அத முதல்ல நம்ம ஜெபத்தில் அறியணும். தேவ சமூகத்தில் அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு. பைபிள் தூக்கலன்னு சொன்னா நான் சொல்லுவேன், தெளிவா சொல்லுவேன், உங்களோடு ஒரு சாபம் கூடவே நடக்கிறது. நீங்க வேத வசனங்களை விசுவாசித்து அறிக்கை செய்து படித்து அந்த வேத வசனங்களை உங்களுக்குள்ள எடுத்து வாழ ஆரம்பிக்காத வரைக்கும் ஒரு சாபம் உங்களை பின்தொடர்கிறது. அது நோயாய் இருக்கலாம், அது பஞ்சமாய் இருக்கலாம், அது பட்டினிகளாய் இருக்கலாம், அது பற்பல பிரச்சனைகளாய் இருக்கலாம். அந்த தேசத்தில் பாலும் தேனும் பொழிகிறது. ஆனால் ஒரு கூட்டம் சொல்லுது பாலும் தேனும் பொழிகிற தேசம் என்று. இன்னொரு கூட்டம் சொல்லுது அந்த தேசத்துக்குள்ள நாங்க போகவே இயலாது, அந்த தேசம் கடினமான தேசம். ஒரு விசுவாசிகள் இருக்கிறாங்க, எங்களை ஆண்டவர் வழி நடத்துறாரு, ஆசீர்வதிக்கிறாரு, அற்புதங்களை செய்கிறாரு, ஆண்டவருடைய வலிமையான கரம் எங்களோடு இருக்கிறதை பார்க்கிறோம் என்று ஒரு கூட்ட ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஒரு கூட்ட ஜனங்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, அந்த தேசத்தை நாங்க சொந்தமாக்க இயலாது, அந்த தேசம் கடினமான தேசம், அந்த தேசத்துல எப்படி நாங்க ஆண்டவர் மகிமையை எங்களுடைய ஜனங்களை கொண்டு போய் பார்க்கிறது. இன்னைக்கு நீங்களும் சொல்லலாம், இந்த வருஷ கடைசியில ஜெபித்திருக்கிறோம், என்ன நடந்திருக்குது நாங்க சொல்லணும், ஜெபிச்சிருக்கிறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாரு, பெரிய காரியங்களை செய்வாரு. விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். பாருங்க, இரவு முழுவதும் பேதுரு பிரயாசப்படுகிறார். காற்று வீசுது, கடல் கொந்தளிக்குது, வலைகளை போடுறாரு, இரவாய் பிரயாசப்படுறாரு, ஒரு மீனும் இல்லை. இயேசுவை சந்தித்தார். இயேசு சொன்னார், உன்னுடைய வலையை வலது பக்கமாய் வீசு என்று.
அன்னைக்கு பேதுரு சந்தித்த இயேசு சொன்ன வார்த்தைகளை பேதுரு விசுவாசித்தார். பேதுரு கேள்வி கேட்கல, ஆண்டவரே உமக்கு எப்படி தெரியும் இதெல்லாம்? அவர் ஏன் அதை அப்படி செய்தார் தெரியுங்களா? இயேசு மேல் இருந்த அன்பு. இயேசு சொன்ன உடனே அதை செய்தார். இயேசு மேல் இருந்த தீவிரமான விசுவாசம். இயேசு சொன்ன உடனே அதை செய்தார். அவர் சொன்ன உடனே அதை செய்த உடனே பாருங்க, அநேகமான மீன்களை அவர் பிடித்து கொண்டார். இயேசு சொல்லுகிறதை செய்தால் தேவன் நமக்கு அற்புதங்களை செய்வார். 40 நாள் உழவு பார்த்துட்டு வந்தவங்க சொன்னாங்க, பாலும் தேனும் பொழிகிற தேசம். நம்ம ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்ல போறோம். பெரிய அரக்கர்கள் இருக்கிறாங்க அங்க. இந்த வசனம் சொல்லுது பாருங்க, 22வது 21வது வசனங்களை வாசித்து பாருங்க. 21வது வசனத்தை வாசிங்க. அவ்வாறே அவர்கள் போய் சீன் பாலை நிலத்திலிருந்து ஆமாத்து நுழைவாயில் அருகில் இருந்த ரகபு வரையிலும் நாட்டை உளவு பாய்ச்சனர். அவர்கள் நெகேபினுள் சென்று பின் எப்ரோனுக்கு வந்தனர். அங்கு ஆனாக்கின் வழிமரபினரான அகிமான், சேசாய், தல்மாய் ஆகியோர் இருந்தனர். எகிப்தில் உள்ள சோவானிலும் 7 ஆண்டுகளுக்கு முன்னரே எப்ரோன் கட்டப்பட்டிருந்தது. பின்னர் அவர்கள் எசுகோல் பள்ளத்தாக்குக்கு வந்தனர். அங்கிருந்து ஒரே குலையாயிருந்த திராட்சை பழங்களின் கிளையொன்றை அறுத்தனர். அதை ஒரு தடியில் கட்டி 2 சுமந்து வந்தனர். எப்படிப்பட்ட திராட்சை பழம் பாருங்க, தடியில கட்டி 2 பேர் தூக்கிட்டு வர்ற அளவுக்கு அந்த திராட்சை பழங்கள் இருந்தன. அத்துடன் அவர்கள் மாதுளம் பழங்கள், அத்திப்பழங்கள் சிலவற்றையும் கொண்டு வந்தனர். இந்த இடம் இஸ்ரேல் ஆட்கள் இங்கிருந்து வெட்டிய திராட்சை கொள்ளையை முன்னிட்டு எசுகோல் பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்பட்டது. 40 நாட்கள் நாட்டை உளவு பார்த்த பின் அவர்கள் திரும்பி வந்தனர். அவர்கள் பாரான் பாலைநிலத்தில் காதேசில் இருந்த மோசேயிடமும் ஆரோனிடமும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பில் உள்ள அனைவரிடமும் வந்தனர். அவர்களுக்கும் முழு மக்களுக்கும் கூட்டமைப்புக்கும் அவர்கள் செய்தி கொண்டு வந்தனர். நாட்டின் கனியையும் அவர்களுக்கு காட்டினர். அவர்கள் மோசேயிடம் கூறியது, நீர் எங்களை அனுப்பிய நாட்டுக்கு நாங்கள் சென்று வந்தோம். அதில் பாலும் தேனும் வழிந்தோடுகிறது. இதுவே அதன் கனி. ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை மிக்கவர்கள். என்ன சொன்னாங்க? வலிமை மிக்கவர்கள். நகர்கள் அரண் சூழ்ந்தவை. நகர்கள் அரண் சூழ்ந்தவை, மிகப்பெரியவை, மிகப்பெரியவை. அத்துடன் ஆனாக்கின் வழிமரபினரையும் நாங்கள் அங்கு கண்டோம். அமலேக்கியர் நெகபு நாட்டில் வாழ்கின்றனர். இத்தியர், எபூசியர், எமோரியர் ஆகியோர் மலைநாட்டில் வாழ்கின்றனர். கானானியர் கடலருகிலும் யோர்தானையொட்டியும் வாழ்கின்றனர். காலேபு மோசே முன் மக்களை உடனே அமைதிப்படுத்தி, கேளுங்க, இவ்வளவு பேர் வாழ்றாங்க, அரக்கர்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க சொன்ன ஜனங்கள் குழம்பிட்டாங்க. அவங்க அந்த கனிகளை பார்க்கல, சூழ்நிலையை பார்த்தாங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய கனிகளை பார்க்கணும், இயேசுவின் வார்த்தைகளை பார்க்கணும். சூழ்நிலைகளை பார்த்து என்ன செய்யக்கூடாது? பயப்படவே கூடாது. சூழ்நிலைகள் எல்லாம் கடந்த ராஜாவின் மகிமையை பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் எல்லாம் கடந்த ராஜாவின் மகிமையை பார்க்க வேண்டும். காலேப்பு மோசே முன்பாக மக்களை உடனடியாக அமைதிப்படுத்தினார். நாம் உடனடியாக போய் நாட்டை பிடித்துக் கொள்வோம். அவர் சொல்றார், காலேப்பு சொல்றார், உடனடியாக போய் அந்த தேசத்தை பிடித்துக் கொள்வோம். ஏனெனில் நாம் அதை எளிதில் வென்றுவிட முடியும் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஜெபிக்கிற ஒரு மனுஷனுக்கு தேவையான ஒரு விசுவாசம். நாங்க எளிதில போய் ஜெயிப்போம். ஏன் எங்கட ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். சூழ்நிலை எப்படியா இருக்கட்டுமே, பாடு நிறைந்த, வேதனை நிறைந்த, கண்ணீர் நிறைந்த, உபத்திரவ நிறைந்த, நம்மை சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கிற கண்ணி நிறைந்ததா இருக்கட்டும், பதறக்கூடாது, சிதறக்கூடாது. நம்ம தேவனை நோக்கி பார்க்கணும். அந்த தேவன் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கைகளை தட்டி அவரை மகிமைப்படுத்துங்க. யாவற்றையும் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் அவர் செய்து முடிக்கிற ஒரு தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன். ஆமென். நாங்க எளிதாய் போய் அதை சுத்தம் பண்ணி அந்த தேசத்தை பிடிப்போம். அங்க எத்தனை ஜாதிகள் இருந்தாலும் பரவாயில்ல. வாசித்து பாருங்க, 29வது வசனத்தை வாசிங்க. 28வது வசனம். ஆயினும் அந்நாட்டில் வாழும் மக்கள் வலிமை உள்ளவர்கள், நகர்கள் அரண் சூழ்ந்துள்ளது, மிகப்பெரியவை, மிகப்பெரிய கோட்டைகள் இருக்கிறது.
நமக்கு முன்னால பாடுகள் வரும், பிரச்சனைகள் வரும், கேன்சர் வரும், நமக்கு முன்னால வறுமை வரும், தரித்திரம் வரும், நமக்கு முன்னால எதிரிகளின் சூழ்ச்சிகள் வரும், ஒரு அரசாங்கமே நமக்கு எதிராக எழும்பி வரும். ஆனால் தேவன் நம் பட்சமாய் இருக்கிறார். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. அங்க யார் யார் இருப்பாங்க? அமலேக்கியர், முதலாவது அமலேக்கியர் இருப்பாங்க, எத்தியர் இருப்பாங்க, எபூசியர் இருப்பாங்க, எமோரியர் ஆகியோர் எமோரியர் இருப்பார்கள். மலை நாட்டில் வாழ்கின்ற பல நாட்டில் வாழ்கின்றன. கானானியர் கடலருகிலும், கானானியர் கடலருகிலும், யோர்தானை ஒட்டியும் வாழ்கின்றன. காலேபு மோசே முன் மக்கள் இவ்வளவு ஜனங்களை எப்படி ஜெயிக்கிறன்னு யோசித்தாங்க. ஆனா அவங்க யோசிக்கல. செங்கடலை கடந்து வந்தார், எகிப்திலிருந்து ஜனங்களை கொண்டு வந்தார். என்ன செய்தார்? வானத்தில இருந்து மன்னாவை அனுப்பினார். இரவில மேகஸ்தம்பமாய் இருந்தால் பகலில் அக்கினி ஸ்தம்பமாய் இருந்தார். கசப்பு நிறைந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றினார். பல யுத்தங்களிலே ஜெயங்களை கொடுத்தார். ராஜாக்களை பயங்காட்டினார். நடந்ததெல்லாம் மறந்துட்டாங்க. முன்னால இருந்த பாடுகளை யோசித்தாங்க. நாங்க இந்த வருஷம் தேவன் நம்மை நடத்தி வந்த விதங்களை யோசிக்கணும். எப்படியெல்லாம் ஆண்டவர் நடத்தினார். கொரோனாவில பாதுகாத்தார், யுத்தத்தில பாதுகாத்தார், பெரும் பஞ்சத்தில பாதுகாத்தார், இயற்கை சீற்றங்களில பாதுகாத்தார், சுனாமியில பாதுகாத்தார். இவ்வளவு காரியங்களை அதிசயமாய் நடத்தின தேவன் இனிமேல் நம்மை அதிசயமாய் நடத்த வல்லமையுள்ள தேவன். விசுவாசிக்கணும், விசுவாசிக்கணும். 18 நாள் உபவாசம் நடக்குது, விசுவாசிக்கணும். எந்த கையில இருக்கிற இந்த தேவை வலு சிறியது. என்னுடைய ஆண்டவர் பெரியவர், மிக பெரியவர், அதிசயமாய் காரியம் செய்கிறார். உடனடியாக புறப்பட்டு சென்று ஜெபம் பண்ணணும். உடனடியாக புறப்பட்டு சென்று பைபிளை கையில எடுக்கணும். உடனடியாக புறப்பட்டு சென்று கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கை செய்ய ஆரம்பிக்கணும். ஜெபிக்க ஜெபிக்க ஆண்டவருடைய ஆவியானவர் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். ஜெபிக்க ஜெபிக்க ஆவியானவர் கட்டுக்களை உடைப்பார். ஜெபிக்க ஜெபிக்க காரிய சித்தியை ஆண்டவர் தருவார். ஜெபிக்க ஜெபிக்க அற்புதங்களினாலே வழி நடத்துவார். அல்லேலூயா. எதிரே உள்ள தேவனுடைய விசுவாசத்தோடு நடக்க வேண்டும். சூழ்நிலைகளை குறித்து பயப்படக்கூடாது. நமக்கு முன்னால நிக்கிறவங்கள பெரிய பெரிய அரக்கர்கள். எப்படி ஜெயிக்கிறது? தேவன் பட்சமாய் இருப்பார். ஆமென். 18வது நாள் ஜெபம் பண்ணுகிற ஜெபத்திற்கு பதில் உண்டு. நாங்க அந்த சர்ச்சுக்கு போனோம், இந்த சர்ச்சுக்கு போனோம், அங்க போனோம், இங்க போனோம். எங்க போய் சரி வராது. தேவனுடைய வார்த்தையோட வாழ்ந்தோம். தேவனுடைய வார்த்தை எங்களை வாழ பண்ணியது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்ல 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 இந்த வார்த்தை அற்புதங்களை செய்கிறது. அல்லேலூயா. ஜனங்கள் குழம்புவாங்க, வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், ஜெபிக்கிறவங்களுக்கு போராட்டம் இருக்கும். இரண்டாவது ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. வாக்கு தத்தங்களை சொல்லி வாழுகிறவர்களுக்கு அநேக உபத்திரவங்கள் இருக்கும், அநேக பாடுகள் இருக்கும். ஆனா வாக்கு தத்தங்கள் அவர்களை ஜீவனும் பலனும் உள்ளதாக மாற்றி ஆசீர்வதித்து உயர்த்துகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. வாக்கு தத்தங்கள் உயர்த்தும், வாக்கு தத்தங்கள் ஜெயிக்க பண்ணும். சூழ்நிலைகள் பாடுள்ளதா இருக்கும், வாக்கு தத்தங்கள் ஜெயம் உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. முழந்தால் படி இருறீங்களா? சூழ்நிலைகளை எல்லாம் கரங்களை உயர்த்தி அவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. சூழ்நிலைகளை பார்க்கிலும் தேவன் பெரியவர். அவருடைய சமூகத்தில் இந்த 18வது நாள் எளிதாக சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். ஒரு காரியத்தை எளிதாக சுதந்தரித்துக் கொள்ள போகிறோம். 21 நாள் ஜெபம். எளிதாக காரியம் நடக்க போகிறது. அற்புதமாக காரியம் நடக்க போகிறது. அதிசயமாக காரியங்கள் நடக்க போகிறது. மாற்றங்களை தேவன் ஏற்படுத்த போகிறார். பாடுகள் விலக போகிறது. குணாதிசயங்கள் மாற போகிறது. கர்த்தருக்குள்ளே கட்டி எழுப்பப்பட போகிறோம். எல்லா சூழல்களையும் அவர் அவருடைய இரக்கத்தினால் மாற்ற போகிறார். கைகளை உயர்த்தி அறிக்கை செய்யுங்க. இன்னைக்கு பஞ்சம் இருக்கும்,
இன்னைக்கு பாடுகள் இருக்கும், இன்னைக்கு நோய்கள் இருக்கும், இன்னைக்கு எதிர் வார்த்தைகள் இருக்கும், இன்னைக்கு பில்லி சூனியங்கள் இருக்கும். தேவனுடைய நாமத்தினாலே சீக்கிரமாய் மாற போகிறது. ஆமென். சீக்கிரமாய் மாற போகிறது. நாங்கள் எங்களுடைய கர்த்தருடைய வார்த்தைகளை உளவு பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தைகளை ஒப்பிட்டு பார்க்கிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளை எங்களுடைய வாழ்க்கையின் சரித்திரத்திலே ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வர போகிறார். கைகளை உயர்த்தி ஜெபிங்க. அமலேக்கு வந்தால் என்ன, எபூசியர் வந்தால் என்ன, கானானியர் வந்தால் என்ன, மிதியானியர்கள் வந்தால் என்ன, எங்களுக்கு விரோதமான எந்த மனிதர்கள் வந்தாலும் இயேசு பட்சமாயிருக்கிறார். சொல்லி அறிக்கை செய்யுங்க. இயேசு பட்சமாயிருக்கிறார். இயேசு பட்சமாயிருக்கிறார். இயேசு பட்சமாயிருக்கிறார். நல்ல வைத்திருந்து. ஆமென். நேரங்கள் பட்சமாயிருக்கிறீர். இயேசு பட்சமாயிருக்கிறீர். அரக்கர்கள் வந்தாலும், ஆனாக்கின் புதல்வர்கள் வந்தாலும், இத்தியர், எபூசியர், அமலேக்கியர், கானானியர் வந்தாலும், ஆண்டவரே நீரங்கள் பட்சமாயிருக்கிறீரே. ஆண்டவரே நீரங்களோடு இருக்கிறீரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே நீர் எங்கள் பட்சமாய் இருந்து எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீரே. இதோ ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையில் நீர் எங்கள் பட்சமாய் இருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் பட்சமாய் இருக்கிறீரே அப்பா. ஆண்டவரே நீர் எங்கள் பட்சமாய் இருந்து எங்களுக்கு பெரிய நன்மைகளை செய்கிறீரே. நீர் எங்கள் பட்சமாய் இருக்கிறீரே அப்பா. இயேசுவே, நீர் எங்கள் பட்சமாய் இருக்கிறீரே. ஆண்டவரே நீர் எங்கள் பட்சமாய் இருந்து காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பட்சமாயிருக்கிறீரப்பா. நீர் எங்கள் பட்சமாய் இருக்கிறீரே. பட்சமாயிருக்கிறீரப்பா. நீர் எங்கள் பட்சமாயிருக்கிறீரப்பா. நீர் எங்கள் பட்சமாயிருக்கிறீரப்பா. நீர் எங்கள் பட்சமாயிருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா. எல்லா தடைகளை நாங்கள் ஜெயிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே சகல அரண்களும் உடைந்து விழுகிறது. சகல எதிர் சூழல்களும் மாறுகிறது. இந்த 18வது நாள் அற்புதங்களை செய்கிறீரே ஆண்டவரே. ஆமென், ஆமென். உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் ஆமென் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. இறைவா யாரும் இல்லையே. என்னை தாங்கிட உம்மை போல, என்னை காத்திட உம்மை போல, என்னை நடத்திட யாரும் இல்லையே. இறைவா யாரும் இல்லையே. யாரும் இல்லையே. இறைவா யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி அவரை போல
வல்ல தேவன் யாரும் இல்லை. அவரை போல நல்ல தேவன் யாரும் இல்லை. அவரை போல காக்கிற தேவன் யாரும் இல்லை. அவரை போல கட்டுக்களை உடைக்கிற தேவன் யாரும் இல்லை. அவரை போல பாடுகளை மாற்றுகிற தேவன் யாரும் இல்லை. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாய் இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை மாற்றுகிற நல்ல தேவன் நமக்கு பட்சமாயிருக்கிறார். பட்சமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தடைகளை உடைக்கிறவர், மனிதனுடைய தந்திரங்களை ஜெயிக்கிறவர், மனிதன் போடுகிற சகல திட்டங்களையும் அறிந்திருக்கிறவர், ஆராய முடியாத அதிசயங்களை செய்கிறவர், பிசாசு மனிதர்களை பயன்படுத்துகிற பொழுது அத்தனையையும் ஜெயிக்க பண்ணுகிறவர். இதோ நம் பட்சமாயிருக்கிறாரே. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் எரிகோவை உடைக்கிறோம். இந்த காலை வேளையில எரிகோவின் வல்லமைகளை அழிக்கிறோம். இந்த காலை வேளையில எல்லா கானானிய கிரியைகளையும் நிர்மூலமாக்குகிறோம். இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. கரங்களை உயர்த்தி ஜெபிப்போம். இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை இறங்குவதாக, இறங்குவதாக. இயேசுவின் வல்லமை இறங்குவதாக, இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை, இயேசுவின் வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வல்லமை, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இறங்குவதாக. நன்றி தகப்பனே. சொல்லுங்க, சொல்லுங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உம்முடைய வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக. எளிதில் நாங்கள் சுதந்தரிக்க போகிறோம், எளிதில் நாங்கள் சுதந்தரிக்க போகிறோம். அற்புதம் செய்வீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எளிதில் நோய்கள் மறைய போகிறது, நோய்கள் மறைய, எளிதில் பாடுகள் மறைய போகிறது, எளிதில் பிரச்சனைகள் மறைய போகிறது, எளிதில் கட்டுகள் விலக போகிறது. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி இந்த 18வது நாள் உபவாசத்தை ஒப்புக்கொடுங்கள். 18வது நாள் உபவாசத்தை ஒப்புக்கொடுங்கள். ஆன்லைனை பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கடினமான மழை, கடினமான கால சூழ்நிலை, தொழில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், வேதனைகள், வீடுகளிலே வியாதிப்பட்ட மனிதர்கள், வியாதிப்பட்ட நிலைமைகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறுவதாக. பிராங்க்லின் என்கிற ஒரு சகோதரன் மேல இயேசுவின் வல்லமை ஊற்றப்படுகிறது. நீங்கள் குறிப்பிட்ட பிசினஸில் படுகிற சகல பாடுகளையும் இயேசு மாற்றுகிறார். கரங்களை உயர்த்தி ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, சூழ்நிலைகளை பார்க்கலாம், நீர் பெரியவர், நீர் பெரியவர். ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவர், ஸ்தோத்திரம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தினால் ஸ்தோத்திரம் ஆண்டவர். காலிஸ்டஸ், மீண்டுமாய் தேவன் உங்களை நிரப்புகிறார். ஸ்தோத்திரம் ஆண்டவர். ஜோதி மலர், இயேசு உங்களை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியுங்க, ஆசீர்வதியுங்க. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் ஆசீர்வதியுங்க. ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மலைகளை நோக்கி
கைகளை உயர்த்துகிறேன்.